நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 17வது வசனம். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொடுமையான வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் கூட, தகப்பனை பரியாசம் பண்ணக்கூடாது, தாயை உன்னுடைய போதகத்தை அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வேத வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சுய விருப்பம் அப்படின்றது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சுயமா நான் இருக்கிறேன், என் விருப்பப்படி நான் வாழ்றேன், என் விருப்பப்படி காரியங்களை செய்யறேன், எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிடிச்ச பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஜாப், எனக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச ஸ்கூல் அப்படின்ட்டு அது எவ்வளவு எக்ஸ்பென்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கூலா இருக்கும், வருஷத்துக்கே வந்து லாக்ஸ் கணக்குல ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு. ஆனாலும் இந்த ஸ்கூல்ல தான் வந்து நான் சேருவேன், இந்த காலேஜ்ல தான் சேருவேன் அடம்பிடிக்கக்கூடியவர்கள் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தகப்பனுடைய தாயுடைய போதகத்தை கேட்காம தகப்பனையே பரியாசம் பண்ணக்கூடியவர்கள், நீங்க எல்லாம் அந்த காலம், நீங்க அந்த காலத்து ஆட்கள், உங்களுக்கு வந்து இந்த காலத்துக்கு கூட என்ன தெரிய போகுது, மொபைல் போன் இத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு தான், 50,000 60,000 தான் மொபைல் போன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சொன்னாக்கி நீங்க அந்த காலத்து ஆட்கள் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு தகப்பனைய பரியாசம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. சோ இப்படிப்பட்டவர்களுக்கான நல்ல ஒரு ஆலோசனையா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. தகப்பனை பரியாசம் பண்ணாதீங்க, தாயின் போதகத்தை அசட்டை பண்ணாதீங்க. அவங்க வந்து படிச்சவங்களா இல்லாம இருக்கலாம், ஆனாலும் அவங்க அனுபவஸ்தர்கள், இத்தனை வருஷமா அந்த உலகத்தை கடந்து வந்திருக்கிறாங்க. மனுஷங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் பேசுவாங்க, எப்படி எல்லாம் நடந்துக்குவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். எங்கெங்க எப்படி எப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு நடங்க. அவங்கள பரியாசம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், இன்னைக்கெல்லாம் வந்து ஈஸியா வந்து பெரியவங்களை வந்து பரியாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. பட் இந்த வசனத்தின்படி பார்ப்போமானால் நம்ம வந்து தகப்பனை பரியாசம் பண்ணக்கூடாது, தாயின் போதகத்தை அசட்டை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இந்த வசனத்தின்படியே நடந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் 2026 ஜனவரி மாசம், அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் என் டைம் லேபரர்ஸ் ஊழியத்தின் சார்பாக ஓல்டேஜ் ஹோம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்காக நீங்களும் கொடுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பங்கள்ல வயசானவங்களும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு முடியல, ஒரு சிலருக்கு பிடிக்கல, ஒரு சிலருக்கு வந்து வயசானவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னு தெரியல. வயசானவங்க வந்து பேஷண்டா இருக்கும் பட்சத்துல வந்து வீட்டுல வச்சு பாத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ரொசீஜரா இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம வந்து ஓல்டேஜ் ஹோம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹோம்ல வந்து வயசானவங்க, ஆதரவற்றவர்கள், அதே மாதிரி பேஷன்ஸ், உங்களை வந்து பராமரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நோயாளிகளை கூட நம்ம வந்து அந்த ஹோம்ல வச்சு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2026ல இருந்து இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கும் இதுல ஒரு பார்ட்டா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹோமுக்கு வந்து டொனேட் பண்ணலாம். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.